நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர். ஒரு தந்தைக்கும் அவரோட 5 மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயுமானவனின் சிறப்பு. 5 வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு இந்த தாயுமானவன். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல ஆதி காலத்திலிருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லி இருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டை தான் போடணுமா? ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகளே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. படங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோஸ் அவங்களுடைய பிரம்மாண்டமான படங்கள் லைன்ல வெயிட்டிங்ல தான் இருக்குது. அதுல முதல்ல சிங்கம் 2 வந்த உடனே சூப்பர் டூப்பர் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா இளைய தளபதி விஜயனுடைய தலைவா இந்த திரைப்படம் ரொம்பவும் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்குது. அவர் பாடின பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னாலும் கூகுளுக்கு அடுத்ததா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா படமும் ஹிட் ஆகும் நினைக்கிறேன். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் கெட் அவுட். மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. நம்ம ஆளுங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, ஆனா இருக்கிறது கொடுப்போம். நம்ம விஷ்ணுவர்தன் இயக்கத்துல பெயரிடாத திரைப்படம் நம்ம தலையினுடைய திரைப்படம் ஆல்சோ வெயிட்டிங். கூடவே அப்படியே நம்ம தனுஷனுடைய மரியான் இந்த திரைப்படம் சிறுத்தை கூடலாம் சண்டை போட்டிருக்கிறாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட சங்கம் எடுத்துரு. வரணும் பண்ணி இந்த உப்பு காத்து குருவி தேரி நெஞ்சோடு நீ.
இதுக்கப்புறம் ரொம்ப நாளா இந்த பையனை காணுமேப்பா, எங்கப்பா போனாரு அப்படிங்கிற அந்த திமிரு நாயகன் நம்ம விஷாலுடைய அடுத்த திரைப்படமான பட்டத்து யானை, இதுவும் லைன்ல தான் இருக்குது. உங்களை அடிச்சவன் சாதாரண ஆளே இல்ல. நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் சண்டவரி பிடிச்ச ஒருத்தரால தான் இப்படி அடிக்க முடியும். நீங்க டாக்டரா இல்ல டைலாக் ரைட்டரா? என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா, என் அழகே பா, என் உயிரே பா, என் மயிலே. வந்த பெரிய படங்கள்ல முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த படங்கள் அவங்களுடைய ஆடியன்ஸுக்கு ஏத்தாப்புல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்த்துக்கள் பா. முற்றிலும் புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட சிறப்பம்சம். அதுலயும் காமெடி நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட பலனே சொல்லலாம். அப்படி காமெடியை மட்டுமே பிரதானமா வச்சு வரப்போற ஒரு புத்தம் புதிய காமெடி நிகழ்ச்சி தான் காமெடியில் கலக்குவது எப்படி. இலைய மட்டும் போட்டு சோறு போடாம எங்கம்மா போறேன்? இங்க வாங்கம்மா சோறு போடுங்கம்மா. Hey, what's happening? Hey, நமக்கு இலை போடலப்பா. அம்மா காமெடி. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க சித்தப்பா? ஒரு 4 பேர் காமெடி பண்றதா நினைச்சு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் என்ன வந்து காப்பாத்து. அட பாவி, காப்பாத்துறானா எனக்கே நூல் விடுறியா? பேட்மேன் நீயாவது வந்து காப்பாத்து. போடுங்கடா போடுங்கடா. அயர்ன் மேன். ஆமாண்டா, சம்மானதா இருக்குடா. ஒருவேளை ஒரிஜினல் அயன்மேன் வரணும். ஐயா அயர்ன் மேன், அயர்ன் மேன். வரும் ஞாயிறு முதல் ஞாயிறு தோறும் பிற்பகல் 12:30 மணிக்கு உங்கள் விஜயில். இதெல்லாம் ஒரு காமெடியான்னு நினைச்சேன், சிரிச்சம்பா. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தைய யாரிடமும் நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் எண்ணி பார்க்கல, அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. சொல்லிட்டேனே இவ காதல, சொல்லும் போதே சோகம் தாழல, இது போல ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தைய பேசிடவும் எண்ணம் கூடல, உனதன்பே ஒன்றே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஏய் அலி, இந்த கட்டிக்க. ஏய் உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாம், குடி. யாராவது பாத்திர போறாங்க. ஐயோ பிடிக்கலையா? பிடிச்சிருக்கல, கட்டிக்க. நல்லா இருக்கா? அம்மை அவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பன் அவன் சொன்ன சொல் கேட்கல, உன்னுடைய சொல்ல கேட்ட 2 பேரை ஒன்னா பார்த்தேன். மனசையும் திறந்து சொன்னா எல்லாமே கிடைக்குது உலகத்தில, வருவதை எடுத்து சொன்னா கடைசி வரைக்கும் கூட இருப்பல புள்ள. உனக்கிட இதயத்தில் நான் இருக்கேன்டா. அட சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. சொல்லிட்டேனே இவ காதல, சொல்லிட்டாளே அவ காதல.
சொன்னா தன்னால மறந்திடும் நிமிஷத்துல இதயத்தில் இருந்து சொன்னா போகாம நினைச்சிடும் உதிரத்துல அவ சொன்னா சொல்ல போதும் அது கீழே எல்லாம் ஏதோ ஏதோ வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் நீ எனது கனவில் வரவே எழாமல் இருக்கிறேன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன் அழகே நீயோ பூகம்பம் தானா அருகே வந்தால் பூகம்பம் தானா வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் நெஞ்சோடு மழை வரும் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் நீ எனது கனவில் வரவே எழாமல் இருக்கிறேன் உன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பிடிக்கிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர்.
ஒரு தந்தைக்கும் அவரோட 5 மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயுமானவனின் சிறப்பு. 5 வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு இந்த தாயுமானவன். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல ஆதி காலத்திலிருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லி இருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டை தான் போடணுமா? ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகளே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான் தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. கை ரெண்டையும் சேர்த்துக்கோ, காத்தாடி
சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல சத்தா சங்கு இருக்கு பாக்கெட்டுல தம் இருக்கு உசுர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத கீழ மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத ஏடி இங்க வந்த ஏடி என்ன கொண்ட ஏடி இங்க வந்த ஏடி என்ன கொண்ட என்ன கொண்ட ஓலையெல்லாம் பின்னி பின்னி கோட்டை ஒண்ணு நான் கட்டுன ராஜா நான் தாண்டி ராணி நீ தாண்டி ரப்பகல வேலை செஞ்சு காசு எல்லாம் நான் கொட்டுன எல்லா வினாடி லூசு நானாடி உள்ளுக்குள்ள ஒன்னும் இல்ல சத்தியமா நீதான் உள்ள சாத்தி கமப்ப 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 கம 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 கமப்ப கமப்ப ஏடி இங்க வந்த ஏடி என்ன கொண்ட ஏடி என்ன கொண்ட ஏகாத்திர பறக்கும் பஞ்சு அடகாதலில் வெடிக்கும் நெஞ்சு ஒண்ணுங்க மனசு நஞ்சு மொத்தம் எத்தனை ரவுண்டுட 5 மப்புல பாடுற ராகம் அட டக்குன்னு திட்டிடு சோகம் கண்ணுல என்னடா மோகம் அது சட்டுன்னு முடியுதாக சங்கு இருக்கு பாக்கெட்டுல தம் இருக்கு உசுர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத கீழ மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத ஏடி இங்க வந்த ஏடி என்ன கொண்ட ஏடி இங்க வந்த ஏடி என்ன கொண்ட 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 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முழுக்க முழுக்க ஒரு ஆணை, அதாவது ஒரு தந்தையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் ஒரு யதார்த்தமான மெகா தொடர். ஒரு தந்தைக்கும் அவரோட 5 மகள்களுக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டம் தான் தாயுமானவனின் சிறப்பு. 5 வித்தியாசமான கதாபாத்திரங்களுடன் ஒரு தந்தையின் தாலாட்டு இந்த தாயுமானவன். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு. இப்ப வர்ற மெகா தொடர்கள் இல்ல ஆதி காலத்திலிருந்து வர மெகா தொடர்கள்னு பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற போராட்டங்களையும் சண்டைகளையும் பிரதானப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிற அழகான குடும்பத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எல்லா மெகா தொடர்களையும் சொல்லி இருப்பாங்க. ஏன் மாமியார் மருமகள்னா சண்டை தான் போடணுமா? ஒற்றுமையா இருக்கிற மாமியார் மருமகளே இல்லையான்னு நமக்கு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு விடைதான்
தெய்வம் தந்த வீடு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பாசத்தை பாசிட்டிவா காட்டியிருக்கிறதா இந்த தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு. கொழு கொழுன்னு பிறந்தவள மொழு மொழுன்னு வளர்ந்தவள முழுசா நீ கிடைச்சா என்ன செய்வ? குள்ளு குள்ளுன்னு சிரிப்பவள கிளு கிளுன்னு இருப்பவள சொகுசா நீ கிடைச்சா என்ன செய்வ? கண்ணுக்குழி இனிப்ப நான் படியா சாப்பிடுவேன், நெஞ்சு குழி நிறத்த நான் படியா அள்ளிடுவேன். அள்ளிக்கோ இச்சிக்கோ இச்சிக்கோ பிச்சிக்கோ வச்சிக்கோ. நீ 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 ஜில்ராணி மெல்லத்த மென்னுக்கோ முன்னுக்கோ பின்னுக்கோ என்னையும் கட்டிக்கோ. நீ எனக்கோ நான் உனக்கோ நேரடிக்கிருக்கோ. ஓன் குறுக்கோ மேல் மீனுக்கோ அஞ்சடி தள்ளுக்கோ. அட அப்படி இப்படித்தான் என்ன கட்டிக்கு முட்டிக்கத்தான் மெல்ல பூ கொடுத்தான் கை கொடுத்தான் மனசையும் கெடுத்தான். ஒத்துக்கா தத்தக்க தத்தக்க பித்தக்க பித்தக்கா. பாப்பா பாப்பா கண் பார்த்து பா கண்டிப்பா கண்டிப்பா கண்ணத்தில் கண்டிப்பா முட்டத்தில் ஒஞ்சிப்பா. தள்ளிக்கா நீ என்னக்கா நெஞ்சில சுழுக்கா. கும்மலிக்கா உன் கணக்கா போகுது எடக்கா. அடி கண்ணடி என்னடியோ ரெண்டு கண்ணடி கண்ணடியோ அது மீன் கொடியோ தேன் படியோ வீசுற வெடியோ. கொழு கொழுன்னு பிறந்தவள மொழு மொழுன்னு வளர்ந்தவள முழுசா நீ கிடைச்சா என்ன செய்ற? அந்த குழி இனிப்ப நான் அப்படியோ அப்படியோ சாப்பிடுவேன், நெஞ்சு குழி நிறத்த நான் அப்படியோ அப்படியே அள்ளிடுவேன்.
காட்டுக்குள்ள ஆடாட்டும் புள்ள ஓ வெள்ளாட்டம் பால தந்த விவகாரம் இல்ல மாடு கண்டு மேய்க்க வந்து மனுஷன மேய்க்கிற பொண்ணே மனசுக்கு மெச்சக்காடு நீதான் புள்ள காலு வழி குத்திய முள்ள கை கொண்டு நீக்கிய புள்ள நெஞ்சுக்குள்ள தச்ச முள்ள எடுடி மெல்ல வாரங்காட்டுக்குள்ள ஆடோட்டும் புள்ள நான் வெள்ளாட்டம் பல தந்த விவகாரம் தொல்ல கொடினி எண்ணம் போல ஏறி படந்துக்க ஆட்டு கெடனி ஆடா தொடனா ஆள விட்டு ஓடி ஒதுங்கிக்க முள்ளையா திங்கும் வாடு மல்லிகை செடியா விடுமா வெக்கத்தையும் மரப்பையும் விட்டு போட்டுவா வாரங்காட்டுக்குள்ள ஆடோட்டும் புள்ள நான் வெள்ளாட்டம் பல தந்த விவகாரம் தொல்ல பொட்டச்சி செருப்ப பூவா நினைச்ச சொத்து வாளிக்குள்ள சுமக்குற செருப்ப போட்ட சிறுக்கி மகள நெஞ்சாங்குழிக்குள்ள சுமக்குற சோளச்சோக திங்கிற கால தொண்டக்குழி சிறு முதல் போல புத்திக்குள்ள ஏதோ ஒண்ணு சிக்கிச்சு போ அடிவாடிய வாரங்காட்டுக்குள்ள ஆடாட்டும் புள்ள ஓ வெள்ளாட்டம் பால தந்த விவகாரம் இல்ல மாடு கண்டு மேய்க்க வந்து மனுஷன மேய்க்கிற பொண்ணே மனசுக்கு மெச்சக்காடு நீதான் புள்ள காலு வழி குத்திய முள்ள கை கொண்டு நீக்கிய புள்ள நெஞ்சுக்குள்ள தச்ச முள்ள எடுடி மெல்ல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முற்றிலும் புதுமையான வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட சிறப்பம்சம். அதுலயும் காமெடி நிகழ்ச்சிகளை தரது விஜய் டிவியோட பலன்னே சொல்லலாம். அப்படி காமெடியை மட்டுமே பிரதானமா வச்சு வரப்போற ஒரு புத்தம் புதிய காமெடி நிகழ்ச்சி தான் காமெடியில் கலக்குவது எப்படி. இலைய மட்டும் போட்டு சோறு போடாம எங்கம்மா போற? இங்க வாங்கம்மா சோறு போடுங்கம்மா. Hey, what's happening? நமக்கு இலை போடலப்பா. அம்மா காமெடி. ஆமா எங்க இருந்து பேசுறீங்க சித்தப்பா? ஒரு 4 பேர் காமெடி பண்றதா நினைச்சு என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் என்ன வந்து காப்பாத்து. அட பாவி, காப்பாத்துறானா எனக்கே நூல் விடுறியா? பேட்மேன் நீயாவது வந்து காப்பாத்து. போடுங்கடா. போடுங்கடா. அயர்ன் மேன். ஆமாண்டா சம்மானதா இருக்குடா. ஒருவேளை ஒரிஜினல் அயன்மேன் வரணும். ஐயா அயர்ன் மேன், அயர்ன் மேன்.
வரும் ஞாயிறு முதல் ஞாயிறு தோறும் பிற்பகல் 12:30 மணிக்கு உங்கள் விஜயில். இதெல்லாம் ஒரு காமெடியான்னு நினைச்சேன், சிரிச்சம்பா. உங்களை அடிச்சவன் சாதாரண ஆளே இல்ல. நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாத்திலையும் சண்டவரி பிடிச்ச ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும். நீங்க டாக்டரா இல்ல டைலாக் ரைட்டரா? எவன்டா அது காடைய வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன தம்பி? ஹியூமர். நீங்க முதலாளி, நாங்க தொழிலாளி. எப்பவுமே எங்களை விட்டு 2 அடி தள்ளி தான் நிக்கணும். அதான் உங்களுக்கு மரியாதை. எப்பவுமே 2 அடி தள்ளி உட்கார்ந்தாதான் உங்களுக்கு மரியாதை. கக்கூஸ்ல எப்படி போற 2 அடி தள்ளி உட்காருது? இவனுங்க 5 பேர் எங்க இருந்து வந்தானுன்னு தெரியாது. ஆனா என்ன எங்க கொண்டு போவான்னு மட்டும் தெரியுது. இங்கதானா? எனக்கு ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஆரம்பிக்கலையான்னு நினைச்சேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எஸ், புரோசீட். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. அது ஸ்கூல் யூனிஃபார்ம்டா, எல்லாரும் அதான் போட்டுருக்காங்க. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. பா என் அழகே பா, என் உயிரே பா, என் மயிலே. உட்காரடி. 2020 மேட்ச் போல நெஞ்சமாச்சு காதலால சுண்டி விட்ட காசு போல சுத்துறன பூமி மேல. உண்மையிலேயே சமைக்கிற வேலை செய்தா வந்திருக்கீங்களா? இப்ப போட்டுக்கிற இவன் அடிக்கிற அடியில அவனுக்கு வலிக்கணும். மொட்டை மூதேவி, என்ன அடிச்சா எண்ணுதாடா வலிக்கும், அவனுக்கு எப்படா வலிக்கும்? அவன் சாவ நான் பார்க்கணும்டா. யாரா அவன்? கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்சி இல்லாம இருக்கான். சரவணா, நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னது? நல்லா வந்துட்டடா. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன ப்ரோ பெரிய டான்ஸ்? இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்காங்க. ஒரு தடவை நம்ம கை கத்தி வந்துருச்சுன்னா ஒண்ணு காக்கும், எல்லாம் அழிக்கும். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் get out. மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. நம்ம ஆளுங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, ஆனா இருக்கிறது கொடுப்போம். It's a do or die. நேத்து ஒரு கேஸ் தீர்ப்பு வழங்கிட்டேன்.
வழக்கம் போல நியாயத்தை நீங்க தான் வழங்கணும். போ இந்த தடவை மிஸ் ஆகாது.